Hey Nirasha. Hello. வேலை செஞ்சுக்கிறியா? அது இறக்கிட்டு இருக்கிற. And நான் இப்போ வந்து பேசிக்கா எதுல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா ஹாய் பண்ணுங்க. ஹாய். Hey hi Nirasha. ஹாய் ஒரு 11 o'clock வரைக்கும் அப்படியே ஆன்லைன்ல இருந்துட்டு லாக் ஆஃப் பண்றது. ஹே गाइस, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப் சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த vlog பண்ணி. ஸோ இன்னைக்கு பண்ண போறேன். அண்ட் என்னோட ஷிஃப்ட் வந்து 2 to 11. ஸோ 2 o'clock ஒரு ஸ்டாண்டப் கால் இருக்கு. ஸோ இப்போ வந்து டைம் 1:30 ஆக போகுது. ஸோ நம்ம எல்லாமே லேப்டாப்ல ஆன் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு ஒர்க் டே ஃபுல்லாவே நான் ரியலிஸ்டிக்கா காட்ட போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எங்க மம்மி வத்தி செஞ்சுட்டு இருக்காங்களோ. Hey Nirasha. ஹலோ. Hey Nirasha, emergency na? Just get there inside. If there is working on something quite long time. Just to. So that. ஓகே, ஸோ இந்த கால் வந்து இப்பதான் முடிஞ்சிச்சு. இது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ டைம் வந்து 3:24 ஆகுது. ஸோ ப்ராப்ளி 2 o'clock ஸ்டார்ட் ஆன கால் இப்போ 3:30 தான் முடியுது ஆல்மோஸ்ட். ஸோ என்னடி சொல்ற? 1.5 hour gone. ஸோ இப்போ வந்து ஹெல்த் செக் பண்ணிட்டு அதுக்கே 1 hour பிடிக்கும். இன்னும் என்னோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இதுக்கே டைம் போயிடும். யூஸ்வலி ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி நடக்குதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எத்த பண்ணிக்கிற இப்ப நீ வேலை செஞ்சுக்கிறியா? அது இறக்கிட்டு இருக்கிற. வேலை செய்யறதுதான் vlog. நாளைக்கு எடிட் பண்றது அதெல்லாம் யார்ட்டையும் ஒண்ணு கூட எனக்கு நான் போறேன். இதே இந்த படத்தை அது எத்தனை வாட்டி பாப்பியோ பிஞ்சி போச்சு. அது நான் வந்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. படமாட்டில் எதுனா உனக்கு அரே யார். ஸோ டைம் வந்து 3:54 ஆகுது. ஃபோன் வந்து அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு இப்படிதான் காட்ட முடியும் டைம் வந்து. ஸோ அந்த ஒர்க் வந்து இன்னும் முடியல. 50% தான் முடிஞ்சிருக்கு. பசிக்குது ஆக்சுவலி. 4 o'clock ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடலாம். இல்லைன்னா நான் நிம்மதியாக சாப்பிட மாட்டேன். அண்ட் நான் இப்போ வந்து பேசிக்கா எதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்கிரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஹாலிடே சீசன். நமக்கு எப்படி காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு ஐ மீன் ஸ்கூல்ல வந்து சம்மர் ஹாலிடேஸ் விடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அங்க வந்து யூஎஸ்ல ஹாலிடேஸ் டிசம்பர்ல வந்து மோஸ்ட்லி எந்த யூசர்ஸும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலேயே நமக்கு வந்து கோட் ஃப்ரீஸ் இருக்கும். ஸோ 1 monthக்கு நம்ம எந்த புது கோடுமே ப்ரொடக்ஷனுக்கு அனுப்ப மாட்டோம். யூஸ்வலி நடந்துட்டே தான் இருக்கும். புதுசா எதுவுமே உள்ள போகாது. ஸோ அதனால வந்து நம்ம இந்த டைம்ல தான் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வெர்ஷன் வந்து இன்னொரு வெர்ஷனுக்கு போவோம்ல, போன்ல கூட அப்டேட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து அப்கிரேட் பண்றாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி அப்கிரேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து டெவலப்பர்ன்றதுனால அப்கிரேட் ஆனதுக்கு அப்புறம் QA டீம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் அப்கிரேட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு, எக்ஸ்பெக்டேஷனுக்கு டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகுது அந்த மாதிரி எதனா நோட்டீஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நமக்கு டிஃபெக்ட் மாதிரி ஜீரா வந்து ஒரு டூல், அங்க வந்து நமக்கு ஸ்டோரிஸ் போடுவாங்க QA டீம் வந்து. ஸோ அந்த ஸ்டோரிஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அப்டேட்க்கு அப்புறம் ஏன் இது ஒர்க் ஆகல, அப்டேட் முன்னாடி இது இப்படி ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம டெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்ப வந்து டைம் வந்து 5:34 ஆகுது. இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அண்ட் ஒரு 5 minutes அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ யா, ஹாய் பண்ணுங்க. ஹலோ. தொடப்பு கட்டைய அடக்கி வச்சுட்டு மரியாதையை பார்த்துட்டு இருக்காங்க மம்மி. இதுதான் அம்மா செய்யற வத்தி. 1000 வத்தியா செப்பரேட் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. 1000 வத்திக்கு வந்துட்டு 40 rupees. பொறுக்கும். ஹலோ. Hey hi Nirasha. ஹாய். காலேஜ்னா
like it's FKs actually. F case. So The patient follow-up case one. yes. So wellness call not creating. மேபி வெல்னஸ் அவங்க ரிப்போர்ட் வச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்கா வெல்னஸ் கால்ஸ் வந்து எஃப்கேஸ் ஆக்சுவலி. ஸோ அது வந்து வெப் சர்வீஸ் மூலயமா கிரியேட் ஆகும். ஓகே, அதாவது ரெவென்யூ கன்ஃபார்ம் ஆன பிறகு A few inches later. 7:30 ஆகுது. ஸோ இப்போதான் செகண்ட் கால் முடிஞ்சு. ஸோ இப்போதான் என்னோட மெயின் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு வந்து யூஎஸ்ல ஹாலிடேன்னு சொல்லி லீவ் அவங்களுக்கெல்லாம் லீவ். ஸோ மோஸ்ட்லி ஸ்டாண்டப் கால் இருக்காது. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 7:47 ஆகுது. மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டு சூடாக எதனா சாப்பிடணும். வெதர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் சூடாக சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ பஜ்ஜி செய்யலாம், போய் மூஞ்சி கழுவிட்டு வரலாம். ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20% ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ மிச்ச ஒர்க்குமே நான் நெக்ஸ்ட் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ யா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் தான். பட் இருக்கணுன்ற டைம்ல கண்டிப்பா இருக்கணும். சம்டைம்ஸ் ஃப்ளெக்சிபிள் தான். ஹாய், பஜ்ஜி நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. ஓகே, பஜ்ஜி லோடிங் ஹியர். ஓகே, ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 8:52 ஆகுது. now let's resume back to work. ஸோ நான் இப்போ வந்து அகைன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த கால் வந்து 10 o'clock தான் இருக்கு. ஸோ கால் இருக்கா இல்லைன்னு தெரியல ஆக்சுவலி, பிகாஸ் யூஎஸ்ல ஹாலிடே. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் லீவ்ல இருக்காங்க. ஸோ கால் இருந்துச்சுன்னா நம்மளோட அப்டேட் சொல்லணும். கால் இல்லைன்னா அவ்வளோதான், ஒரு 11 o'clock வரைக்கும் அப்படியே ஆன்லைன்ல இருந்துட்டு லாக் ஆஃப் பண்றது, அவ்வளோதான் ஃப்ரைடே. ஸோ யா, டைம் வந்து 10 o'clock ஆயிடுச்சு. பிஸ்னஸ் ஸ்டாண்டப் கால் இருக்கு. ஸோ யா, நம்ம வீடியோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ டைம் வந்து 12:27 ஆகுது. ஸோ நான் லாக் ஆஃப் பண்ணிட்டேன். அது முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட டேவை ரியலிஸ்டிக்காக காமிச்சிருக்கேன். ஸோ நான் தலைக்கு எண்ணெய்லாம் வச்சுட்டு தூங்க ரெடி ஆகிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.